வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கம்பைலர் டிசைன் சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பின்னால் வர வர சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் கூட ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லேட்டர்ஸ். யார் இந்த டிரான்ஸ்லேட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க? ஒரு சோர்ஸ் லாங்குவேஜை டார்கெட் லாங்குவேஜாக மாற்றி கொடுப்பாங்க. சோர்ஸ் லாங்குவேஜ்னு என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கோடிங் டைப் பண்ணுறேன், பைத்தான் கோடிங் ஆர் சி கோடிங், C++ ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். அந்த கோடிங் நான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தா அது டேரெக்டாக புரியாது. அப்போது கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கோடிங் நம்ம ரெடி பண்ணணும். அப்போது 0s and 1s தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஆனால் நம்மளால் 0s and 1s நம்ம கொடுக்க முடியுமா? ஃபுல்லாக டைப் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரை நம்ம பயன்படுத்துவோம். என்னென்ன டிரான்ஸ்லேட்டர்லாம் நம்ம வந்து வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம்னா அசம்பிளர், கம்பைலர், இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஓஎஸில். ஸோ இந்த அசம்பிளர், கம்பைலர் என்ன பண்ணி தருவாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க. என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்கன்னா ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் இல்லைனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அப்படியே ஒரு மிஷின் கோடுக்கு மாற்றி கொடுக்குறவங்க தான் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும்? எனி சோர்ஸ் லாங்குவேஜ், அதாவது அசம்பிளி லாங்குவேஜ், இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள லாங்குவேஜஸ், அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் அந்த லைன்ஸ் இருக்குல்லையே அந்த லாங்குவேஜஸ், இது எல்லாத்தையும் ஒரு மிஷின் கோடுக்காக மாற்றுறது தான் அதான் டார்கெட் லாங்குவேஜ். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்லேட்டர்ஸில் எது? அசம்பிளர், கம்பைலர். சரி, இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்லேட்டர் இஸ் a kind of program which convert one form of the source language into another form of the target language. ஸோ ஒரு சோர்ஸ் லாங்குவேஜை டார்கெட் லாங்குவேஜாக மாற்றுறோடைய வேலையார்? டிரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் அசம்பிளர், கம்பைலர். இப்போது அசம்பிளர்னா யார், கம்பைலர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அசம்பிளர். இந்த அசம்பிளர் என்ன பண்ணுன்னா மிஷின் லாங்குவேஜை உருவாக்கி கொடுக்கும். எப்படி? அசம்பிளி லாங்குவேஜிலேருந்து. இங்கே பாருங்கள், அசம்பிளி லாங்குவேஜ்னால் நம்ம அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் ஃபுல்லாக அந்த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிப்போம். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே மிஷினோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் பேக் எண்டில் நடக்கும். இந்த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மிஷின் கோடிங்காக மாற்றி கொடுக்கும். இந்தமாதிரி 0s and 1s மாற்றி கொடுக்கறது தான் இந்த அசம்பிளரோட வேலை. ஸோ அசம்பிளர் என்ன பண்ணி கொடுக்கும்? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் 0s and 1s மாற்றி கொடுக்கறது தான் அசம்பிளரோடைய வேலை. ஸோ அசம்பிளர் இஸ் a type of translator which convert the assembly language into machine code language. Next, அடுத்து பார்க்க போகிறது கம்பைலர். ஸோ கம்பைலர் என்ன பண்ணுன்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குல்ல, ஹை லெவல் லாங்குவேஜ், C++, ஜாவா, இந்த மாதிரி நிறைய கோடிங்ஸ் இருக்கும். அந்த கோடிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிஷின் கோடுக்காக மாற்றுறதோட வேலை தான் கம்பைலர். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குங்களா, இந்த ப்ரோக்ராம் இந்த கம்பைலர் என்ன பண்ணுது? அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களுக்கு மிஷின் கோடிங்ஸ்க்கு மாற்றும். ஓகேங்களா? சிமே 0s and 1s மாற்றிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கம்பைலரோட வேலை. ஓகேங்களா? ஸோ கம்பைலர் என்ன பண்ணும்? ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் கோடிக்காக மாற்றும். ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், இன்டர்பிரிட்டர். சரி, இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் எடுத்துக்கும், எனி சோர்ஸ் லாங்குவேஜ், C++, ஜாவா, ஏதோ ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் எடுத்தோம்னா இந்த இன்டர்பிரிட்டர் நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அண்ட் இன்டர்பிரிட்டர் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் டைரக்ட்லி வென் த சோர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா இஸ் கிவன் டு இட் ஆஸ் அ இன்புட். ஸோ ஒரு இன்டர்பிரிட்டர் கிட்ட ஒரு லாங்குவேஜ், எனி சோர்ஸ் லாங்குவேஜ் ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அது டேரெக்டாக ரிசல்ட் பண்ணி கொடுத்துரும். நடுவில் எந்த விஷயமே நடக்காது. ஸோ இது 1 by 1 வந்து நடக்கும். இன்டர்பிரிட்டர் வந்து மோஸ்ட்லி ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸில் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் இது. கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட், கம்பைலர். கம்பைலர் டேக்ஸ் என்டையர் ப்ரோக்ராம் ஆஸ் இன்புட். இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா நம்ம ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் இன்புட்டை எடுத்துக்கிட்டு செக் பண்ணணும், மாற்றி கொடுக்கும். ஆனால் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணால் ஒவ்வொரு லைனாக இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மாற்றும். அப்போ இதுலேருந்தே தெரியுது ஒரு கம்பைலருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக பண்ணி கொடுத்துரும். ஆனால்
இன்டர்பிரட்டர் ஆகும் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு லைன் எடுக்கிறது இல்லையா, அதனால். இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட் கோட் இஸ் ஜெனரேட்டர். இதில் வந்து இன்டர்மீடியட் கோடு வந்து ஒன்று உருவாகும். இதில் அப்படிலாம் இன்டர்மீடியட் கோட்லாம் உருவாகுது, ஏன்னா இது ஒரு லைன் தானே படிக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த இஃப் லூப்பு, ஃபார் லூப், இந்த மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன்ஸ் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா, ஏன்னா இது ஒரே ப்ரோக்ராமை மொத்தமாக ரீட் பண்ண போகுது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு லைனாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. மெமரி ரெக்குயர்மெண்ட் மோர். மொத்த ப்ரோக்ராமையும் ஒரே வாட்டியாக இன்புட் எடுக்கும்போது அதுக்கு மெமரி வேணும் அதிகமாக. அப்போது மெமரி ரெக்குயர்மெண்ட் இஸ் மோர். அங்கே மெமரி ரெக்குயர்மெண்ட் கம்மி தான், ஏன்னா ஒரு லைன் தான் எடுக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நீட் நாட் டு பி கம்பைல்டு எவ்ரி டைம். ஒவ்வொரு டைமும் கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக வாங்கிக்க போகுது இன்புட்டு, மொத்தத்தையும் கம்பைல் பண்ணி கொடுக்க போகுது. ஆனால் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுது, ஒவ்வொரு லைனும் வாங்கி கம்பைல் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் இன்டர்பிரட்டர். எரர்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஆஃப்டர் த என்டையர் ப்ரோக்ராம் இஸ் செக்டு. இப்போது கம்பைலர் என்ன பண்ணோம், மொத்த ப்ரோக்ராம் வாங்கிக்குது, எதனா இருக்கான்னு செக் பண்ணுது. செக் பண்ணதுக்கப்புறமா எரர் இருந்தால் காட்டுது. அப்போ மொத்தத்தையும் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் தவிர. ஆனால் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணால் ஒரு லைனை படிக்கும், அந்த லைன்லேயே எரர் இருந்தால் அப்பயே சொல்லிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சி கம்பைலர். இங்கே எக்ஸாம்பிள் பேசிக். இப்போ நார்மலாக நம்ம கம்பைலர் என்ன யூஸ் பண்ணுவோம், சி கம்பைலர். ப்ரோக்ராம் ஃபுல்லாக படிச்சிருது, எரர்ஸ் இருந்தால் லாஸ்ட்டில் காட்டும். அப்படி எரர் இல்லைனா சக்ஸஸ்ன்னு காமிச்சு நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இன்டர்பிரட்டரில் வந்து நம்ம பேசிக் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணோம், ஒவ்வொரு லைனுக்கும் அதை செக் பண்ணி சொல்லும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்குள்ள வித்தியாசம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஒவ்வொன்றுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஒரு பார்ட் ஏ கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்னால் என்ன, செகண்ட் பேஜ் அசம்பிளர்னால் என்ன, தேர்ட் பேஜ் கம்பைலர்னால் என்ன, ஃபோர்த்து பேஜ் இன்டர்பிரட்டர்னால் என்ன, ஃபிஃப்த்து பேஜ் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.